இது கூட இந்த நெப்போ போதும் கிட்ஸ்க்கு வராதுடா. போதும் இல்லடா கலைஞர் பையனே போட்டு அடிச்சு வச்சிருக்கோம் இருக்கேன். அதுதான்டா இவங்கெல்லாம் தத்திடா. ஸ்டாலின்ல இருந்து இவன்ல இருந்து குடும்பமே தத்தி ஓகேவா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து அந்த அளவுக்கு எழுதியிருப்பாரு கதையா நீ. அதனாலதான் ஐயோ அம்மா ஐயோ அம்மா கொல்றாங்களே இருக்கு அது கிடையாது. அதான் கொலவதான் ஐயோ அம்மா கொலை கொலவதான் உணவு சரி இல்ல அதான் அலெக்ஸ் அத இப்போ ஒரு விக்கி ரியாக்ஷனு ப்ரோ இல்ல இல்ல அந்த விக்கி ஜட்ஜ் ப்ரோ ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு ஓகேவா. அண்ணன் தம்பி 3 பேரும் ஞானசேகரன் குணசேகரன் அது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்பதான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜி கேட்டு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் ஓகேவா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக எழுதியிருப்பாரு கதையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடும்பம்லாம் ஒன்று சேருவாங்க இல்லையா. ஆனா அந்த டைட்டில் எடுத்துன்னு வந்து இவனுக்கு வச்சானுங்க பத்தியா. ஏய் விடுங்க விக்கி டைட்டில் ப்ரோ தானே வச்சாங்க. சொல்லுங்க. விக்கி ப்ரோ சொல்லு. அந்த படத்துக்கு வந்து கதை வேற ஆளுன்னு நினைக்கிறேன். வசனம் தான் இந்த ஆளுன்னு நினைக்கிறேன். யார் இவரா? கட்டுமரம் இல்ல கட்டுமரம் வசனம் எழுதுதாங்க. சுஜாதாவும் வசனம் தாங்க எழுதுவாரு. டயலாக்ஸ் எழுதுதாங்க மேட்டரு. எனக்கு எனக்கு சவுக்கு சங்கர் சொன்னது ஞாபகம் வரும். சவுக்கு சங்கர் கிட்ட கேட்பானே கலைஞர் பேனா சரி பேனை தலை குனியும் போதெல்லாம் இங்க தமிழ்நாடு மக்கள் தான் சாரி தமிழ் தலை நிமிரும் போதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் தலை நிமிர்ந்தாங்க. கலைஞர் செத்து போயிட்டாங்க. டேய் அவர் எழுதுன கதையெல்லாம் பாத்துக்கிறியா நீ முதல்ல? வான்கோழிய வெள்ளிக்கிழமை தெரியும் தெரியும் செம்மையா இருக்கும். ஆனா விக்னேஸ்வரர் இப்ப எனக்கு தெரியுதுடா இவர் ஏன் கலைஞருக்கு ஏதாவது உப்பு உப்புலாம் போட்டிருக்காரு. கிடையாதுடா. நல்லா பெருசு இல்லடா நீ புக் அலெக்ஸ் 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 இது அவங்க படம் இப்ப படம் அந்த பராசக்தி மட்டும் எடுத்து இது ஃபிளாப் ஆகலடா. இது சங்கமம் படம் தெரியுமா? சங்கமம் நல்ல படம் தானே. நல்ல படம் தானே. டேய் சங்கமத்தை விடுறது கார்த்திய. ஆக்சுவலா இந்த பொன்னர் சங்கர்னு ஒரு படம் படம் ரிலீஸ் ஆகி 2 நாள்ல டிவில போட்டானுங்களே சன் டிவில ஞாபகம் இருக்குதா உனக்கு? அந்த படம் ரிலீஸ் ஆகி சங்கமம் படத்தை நல்ல படம் தானே. நல்ல படம் மணி துளி மண்ணின் ஆமா சங்கம். அது அப்படியே உடனே சன் டிவில வந்தது. கேக்குதா? என்ன விக்னேஷ் எப்படி இருக்க? அலெக்ஸ் உன்னதான் கேக்குறேன் சொல்லு. என்ன கிங் ஆஃப் சென்னை எப்படி இருக்க? இங்க அவருக்கு மேயர் பிரியா இடத்துல எங்க ஒரு உட்காரணும்னு ஆசைப்படுறேன். உட்கார வைப்பீங்களா? இல்லடா இல்ல இப்போ பராசக்தின்னு சொல்லிட்டு கட்டுமணத்தை பேசினிருந்தியே அதுக்காக வந்தேன் நான் உள்ள. இல்ல பேசி என்னடா மாறி போச்சோன்னு நினைச்சு பயந்துட்டா உள்ள வந்தேன். விக்னேஷ் அண்ணே உங்களுக்கு ஒரு கப்பல்லயே ஒரு படம் இருக்கும் கலைஞர் அந்த இளைஞன் 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 பா விஜய் இல்ல பா விஜய் அடிக்காதீங்க. நம்ம பெரியப்பாக்கு தெரிஞ்சவர் தான். நான் வந்து ஸ்கூல் கேளுங்க சொல்றது கேளுங்க. ஸ்கூல் வந்து பாட்டு எழுதும் போது எவ்வளவு நல்லவனா இருந்தான். பேசலாமா? சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கும் போது ஆட்டோல போயிட்டு வருவானே அப்ப வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷிப்பு செட்டு போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய ஷிப்பு பெருசு செம பெருசு. அந்த பினி மில்ஸ் இருக்குல்ல வெளியில இருந்து நான் ஆட்டோ கிராஸ் பண்ண வெளியில இருந்து பார்த்தாலே அந்த ஷிப்பு தெரியும். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஷூட்டிங் பண்ணாங்க. அப்படி அந்த படத்துல என்ன இருக்கு? படம் பாத்துட்டீங்களா யாராவது? ஒண்ணுமே இருக்காது ப்ரோ. கேஓசி காசு சொல்லுரு. கேஓசி எல்லாம் இன்சின்ஸா பாத்துருப்பாரு ஃப்ரேம் பை ஃப்ரேம். ஆமா கேஓசி எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல கொத்தடிமையா தான் வாழ்ந்திருப்பாரு. நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு காலத்துல மாத்துறாரு யாருன்னா டேய் லைஃப்ல இது வரைக்கும் கொத்தடிமைக்கு ஓட்டு போட அவரு சொன்னாரு ஏடிஎம்கே கூட ஓட்டு போட்டிருக்கேன். அப்ப நீங்களே என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறதானே? ஓகே ஓகே. விக்கி ப்ரோ அநியாயம் பண்ற ப்ரோ. சரி இப்ப ரேவந்த் கதை கேட்டல ஒண்ணு இல்ல அந்த கப்பல் கட்டுறது இல்ல ரேவந்த் அந்த கப்பல் கட்டுற கதை தான் வேற ஒண்ணு இல்ல. கப்பல் கட்டுறது அவங்க வந்து குடும்பம் பண்ணுவாங்க. அதுல இருந்து இவர் எழுச்சி தமிழா மேல வருவாரு. கடைசியில பார்த்தா யாரா அந்த ஓனர் கிட்ட அந்த ஓனரோட பையனே நீங்க தான் சார். எழுச்சி தமிழா நம்ம திரும்ப கூட்டணி கட்சியில பார்த்து பேசுங்க. ஆனா விக்னேஸ்வர் இல்ல ஒரு நோட் பண்ணிருக்கீங்களா? ஸ்டாலினும் படம் வச்சிருக்காரு, திருமாவளவன் வச்சிருக்காரு, சீமான் சொல்லவே தேவையில்ல.
எடப்பாடி மட்டும் தான் நடிக்கல. எடப்பாடி வச்சு யாராவது படம் எடுப்பீங்களா? இல்ல எடப்பாடி இல்ல எடப்பாடி இல்ல வச்சு என்ன படம் எடுக்குது? இல்ல எடப்பாடி ஒரு டேய் பையனுக்கு ஒரு பையனுக்கு சான்ஸ் ப்ரொடியூஸ் பினாமி பேர்ல காசு கொடுத்துருக்காரு. ஒரு பையன் ஒருத்தன் சாகு தைக்கிற பையன் ஒருத்தன் தேனியில அவன் பேர் கூட கோல்டு ஸ்டார் கோபிகாந்தின்னு ஒரு பையன் முதல் மாணவனும் ஏதோ ஒரு படம் மொக்க படம் உப்பா படம் அதுக்கு வந்து எடப்பாடிலாம் வந்து இது பண்ணியிருந்தாப்புல. ஏன்னா உதயநிதியே உப்மா படம் தான் நடிச்சிருக்கான். அவன் நடிச்சதுல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு படம் நல்ல படம் தான் மனிதன். மனிதன். மனிதன் நல்ல படம். ஆனா ஃபர்ஸ்ட் படமும் நல்லதா இருக்கும். ஏன்னா சந்தானம் ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒருத்தர் காரை ஏத்தி கொள்றான்ல அந்த கேரக்டர் நடிச்சிருக்க வேண்டியவர் அவர்தான். அந்த கேரக்டர் அது அவர்தான். உண்மைதான். அந்த கேரக்டர் அவரு சல்மான் கான்லாம் தான் அந்த கேரக்டர் நடிக்கணும். தவறி போய் பாத்தீங்கன்னா அதுல ஹீரோ கேரக்டர் நடிச்சா ஆனா விக்னேஸ்வரன் இவன் சீரியஸா ஒரு டைலாக் பேசுறான் கோர்ட்ல. அதான் இங்க நீங்கள நானும் வந்துட்டு தான் இது இல்ல இங்க வந்துட்டு நான் இங்க வந்துட்டு யாரா இருந்தாலும் வந்துட்டு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு சீரியஸா ஒரு பெரிய பெரிய லென்த் டைலாக் ஒண்ணு இருக்கு. விஜய் பாலான்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா நம்ம ஆமா. ஃப்ரெண்டு. அவன் ஸ்பேஸ் ஓபன் பண்ணி லிங்க் அனுப்பினான் மாப்பிள்ள வரலான்ட்டு. இருந்தாலும் என் மச்சான் அலெக்ஸ் ஸ்பேஸ்ல தான் அவன் இவன் பேசணும்னு நான் வந்து யாரும் என்ன தடுக்காதீங்க. நீ அங்க உள்ள போனாதான் இன்னும் மஜாவா இருக்கும். ஏன்னா இல்ல இந்த இது அது பேர் என்ன கொலை வந்து குச்சா அவன் அக்கா கல்யாணத்துல குடிக்கணுன்ற மாதிரி பேசலாம் பேசணும். என்ன சார் இது? ஆனா ரேவந்த் ஓன் தொகுதி எல்லாம் கட் ஆகல கரண்ட்லாம். இல்லடா எனக்கு உண்மையுமே நான் வந்து போய் சும்மா நானே இதுக்கு வந்து அகேன்ஸ்ட் ட்வீட் எல்லாம் போட்டிருக்கேன். உண்மையாலுமே எனக்கு ஒரு நாள் கூட கரண்ட் கட் ஆகல. பெருசாலாம் எதுவும் நடக்கலடா அலெக்ஸ். இவனுங்க இது பெருசா காட்டுறானுங்கடா. இல்ல 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 ப்ரோ 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 ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கட் ஆகுது. கார்த்தி தானே பேசுறது? ஆமா 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 அவருதான் கார்த்தி ப்ரோ. ஆக்சுவலா கட் ஆயிருக்கு. நம்ம அப்பெல்லாம் வந்து திமுக கொத்தடிமை மாதிரி எல்லாம் பேசுறோம். இல்ல கட் ஆகுது ப்ரோ. அது வந்து இவனுக்கு சொல்ற மாதிரி லாங் டியூரேஷன் எல்லாம் கிடையாது. ஒரு கட் ஒரு ஆகுது. நாள்ல இந்த கரண்ட் இல்ல சில இடத்துல எல்லாம் வந்து லாங் டியூரேஷன் ஆயிருக்கு. அது இவனுக்கு பியூஸ் கார் எடுத்துட்டு போனா அப்பதான் இல்ல அதெல்லாம் கார்த்திய போய் திமுக கிட்ட பேசிட்டு பாத்தியா ரேவந்த் திமுக இருக்கட்டும். இருந்தாலும் உண்மையதான் சொல்லணும். நான் வந்து ஸ்டாலினை வந்து ஒரு பையன்றேன். நீங்க சொல்லுவீங்க ஒரு பையன். ஸ்டாலின் ஒரு பையன் தான். அவர் எவ்வளவு வந்து அவர் பையன் தானே பின்ன கேர்ளா. அவர் எவ்வளவு எங்க இருக்காரு. ரேவந்த் அவர் பையனா இருந்தனால தான்டா மவுண்ட் ரோட்ல ஓட விட்டுக்கிறாரு. என்ன ஏதோ பில்டிங் மேல இருந்து யாரோ அதான் இல்ல வரும் பேருதான். இல்ல எக்ஸ்எம்எல் ஆயிட்டா நீ என்ன வேணா பேசுவே நீ. அவர் மட்டும் அசம்பிளிக்கு வந்திருந்தாரு ரேவந்த். எடப்பாடி பீரியட்ல ஒண்ணு சட்ட கீச்சுன்னு போனாரு பாத்தியா? இது ரஜினிகாந்த் மாதிரி உள்பணின்னு தெரியற மாதிரி எடுத்து போட்டுருந்தானுங்கடா. இது கீழ்ச்சம்ம தெரியல, கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணாம இருக்குது. இல்ல ப்ரோ அவர் உள்ள இருந்தா அட்லீஸ்ட் ஆகனாவது கேட்டுக்கலாம். இங்க அவருதான் ஒதுக்கி பேசுறதுலாம் கேட்க கூட முடியல. நீ இல்லடா அலெக்ஸ், அவரு பேசும்போது வந்து அவர் கையை மட்டும் பாரு. உதயநிதி பேசும்போது வாய் மட்டும் தான் வீரமா இருக்கும், கை ஒதிரினே இது பாரு. ஆமா ஏன் அது உதவுது? அது நியூரோ இஷ்யூ மாப்ள, நரம்பு தளர்ச்சி. நான் டீசெண்டா நியூரோ இஷ்யூன்னு சொல்லிட்டேன். அவருக்கு காங்கிரஸ் பத்தி பேசும்போது மட்டும் தான் கை ஊதுரும், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல ப்ரோ அதுக்கு இல்ல இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா டெலிவரி போட்டானுங்க. கை ஆடுறத நிறுத்தி எவ்வளவு நேரம் ஆகுது பாரு, கை ஆடுது. சுகரன் கையில ஆடுதுன்னதான். அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி அசம்பிளி எப்போ ப்ரோ? அசம்பிளி 18. அசம்பிளிக்கு என்னத்த பிளான் பண்ணி வச்சிருக்கானு தெரியல. தான் ஏதாவது டைலாக் பேப்பர் இருக்கும். போன தடவை கம்பல்சரி ரேகிங் இருக்கும். கோட்டீஸ்வரர் மாதிரி சொல்லுங்க. உதயநிதி எடுப்பார் பாரு கிளாஸ் ஜனநாயகன். உண்மை இல்ல விக்னேஸ்வரர் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று ஸ்கிரிப்ட் எழுதின வரான். போன வாட்டி புஷ்பா, இந்த வாட்டி ஏதோ ஒரு படம் பாருங்க. எனக்கு நம்ம பார்த்தா கூட இல்லை வாய்ப்பு இல்லை. நம்ம படத்தை நானே இன்னும் பாக்கலடா.
இல்ல அந்த படம் இல்ல, பழைய படம் இது ஓகே இருப்பாங்க. ஓகே அந்த ஆளுக்கு தெரியல ஒரு இல்ல ட்ரெண்ட்ல இருக்கணும்னு எதுவும் பண்ணி சொல்லுங்க. ஆனா வாய்க்குசா இதெல்லாம் சொல்றானுங்க வந்து பாத்தியா, அந்த இதுக்கு பேர் என்னது, தமிழ் தாய் வாழ்த்துலாம் பாடல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே கொண்டு வந்தானுங்க பாத்தியா. ஏன்னா 20 நாளைக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ஆளுநர் இதுல வந்து ஸ்டாலின் தமிழ் தாய் வாழ்த்து போடாம அந்த இது வந்தே மாதரம் போட்டப்ப வாய முடியும் உட்காந்துருது. யோசிச்சு பாருங்களேன், எந்த கிறுக்கு பையனாவது பாஜக எம்எல்ஏ ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான், அங்க போய் சனாதனத்தை நான் ஒழிக்க போறேன்னு பேசினான், அவன் எவ்வளவு பெரிய குறுக்கனா இருப்பான். ஒரே ஒரு இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. விஷயம் என்ன தெரியுமாடா, வெளியே பேசினா அரெஸ்ட் பண்றாங்கடா, உள்ள பேசினா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. ஆனா ரேவந்த் இவர் பேசின இம்பாக்ட் நார்த் இந்தியால உதயநிதி போட்டோ வச்சு எரியுறானுங்க. சனாதனத்துல நான் வந்து சப்போர்ட்லாம் பண்ணல. டிஆர் இவங்களே ஆளுங்களை வச்சு கொளுத்திட்டு இருந்தாங்கடா, அது உண்மை தெரியாது. அலெக்ஸ் வீடியோ எடுத்து அனுப்புறதே இவனுங்க ஆளுங்க தான்டா. இங்க போடு இது வருது. இல்ல இன்ஸ்டாகிராம்ல வருது. அதான் இப்ப சொன்னேனே, நானும் பாக்குறேன்ற மாதிரி ஞாபகம் இருக்குதா, ஆப்பிரிக்கால வந்து முதலமைச்சர்னு வந்து இந்த சுடலை அண்ணா வந்து பெரிய முதலமைச்சர்னு பாடினானுங்களே, உடனே சமச்சிரிப்பு என்னன்னா நம்ம இல்ல மாப்பிள்ள, உடனே என்ன திரும்ப சமச்சிரிப்பு, நம்ம பசங்களும் எவனோ ஒருத்தன் அனுப்பி தம்பி நீயும் எங்களுக்கு போட்டு விட்டுன்னு போட்டு விட்டானுங்கடா அவனுங்க. இதெல்லாம் பரவாயில்ல, கட்டாய் கேக்குது குமரா, வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. நான் தான் எனக்கு தான் நினைச்சேன். சரி அதை விட இந்த மூதேவி முக்தாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா? பண்ணியாச்சு. இதுல மைசூர்ல ஒரு மாதிரி ஏரியால போய் நுழைஞ்சிருக்கான். இல்ல கையிலாம் கட்டிதான் கூட்டு வந்து லுங்கி கட்டு கைலியா ரேவந்த். சரி விடு, அது கைலி ரேவந்துக்கு எனக்கும் தெரியும். வேற டாபிக் போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஆனா திருச்சி சூர்யான்னு ஒருத்தர் சிரிச்சிட்டே இருப்பானே, உள்ளே உட்காந்து சிரிச்சிட்டே போனா. இல்ல அங்க பக்கத்துல இருக்கிறவங்க அவனுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசி உயிரெத்துன்னு இருப்போம். இல்ல எம்எல்ஏ மாஃபிங் பண்ணி இந்த மாதிரி போட்டா யாரு இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணதான் செய்யும். இப்பயும் சொல்றேன் அலெக்ஸ், இவனுங்க எல்லாம் நம்ம லிஸ்ட்லயே கிடையாது, இதெல்லாம் நான் இங்க கொலையிட்டோம்னு சொல்லிட்டுதான் விட்டு போனா. ஆனா அவனுங்களா இல்ல பப்ளிக் நியூசன்ஸ் அபியூஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணா அது பண்ண வேண்டியதா, சட்டம் தன் கடமை செய்யும். இப்பயும் சட்டம் தான்ப்பா கடமை செஞ்சிருக்கேன். ஆர்எஸ் பாரதி இஷ்யூ பாரதிய இல்லையே, அந்த ஒத்த மீச குப்புசாமியா ஒரு நிமிஷம். முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு விக்னேஸ்வர் ஒரு லெட்டர் எழுதினாரு, சரி அந்த நானே அரசு செய்யும்படி அதான் தாழ்மை சத்தியமா நீ அமைச்சிருப்பாங்க. அவரு ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அந்த நானு ஆபாசமா பேசுறா, இது பண்ண முன்னாடி பேச வேண்டாம்னா. ஆக்சுவலா நான் சொல்றேன், இப்ப கேக்குதா? ஒருத்தன் குண்டா இருப்பான், அந்த ப்ரோ வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு வாட்டி பேசி இருப்பான், அவனால டிசர்வ்டு தான். யாருன்னா மில்டன் இல்ல ப்ரோ, மில்டன் இல்ல ப்ரோ, மாதேஷா இல்ல வேற ஒருத்தன் பிரசாந்தா மாதேஷ் மாதிரியே இருப்பான். இல்ல சப்போர்ட் பண்ணிட்டு ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். சின்ன பையனா, ஸ்கூல் பையனா? இல்ல ஸ்டாலின் பாரதி சின்ன பையமா. அந்த தம்பி எதுவுமே தப்பா பேசுனது கிடையாதுடா, அதான் விட்டுருவோம். இல்ல நீ சொல்றது சீமான் சப்போர்ட்னா ராஜ்வேல் நாகராஜ் ஆஜ், அவன் தப்பாலாம் பேச மாட்டான், அவன் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி தான் பேசுவான்.
இது அண்ணா பரவாயில்ல. நட்ராத்திரி ரேவந்த் விக்னேஷ் ப்ரோ. இல்ல ஒரே நிமிஷம் ரேவந்த் கிட்ட சொல்லிடுறேன். கீழே போயிட்டானா ரேவந்த், நீ இல்ல சொல்ற நட்ரா ஐடென்டிட்டியில ஒருத்தன் இருக்கான், ஓகேவா? அந்த மாதேஷ் மாதிரியே இருப்பான் மூஞ்சி. ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நடுவுல தான் நட்ராத்திரி வந்துட்டு ஏதாவது யூடியூப் ஷாட் போனாலே வந்துட்டு இவரு தான் சவுக்கு சங்கர் வந்துடுறாரு. இது முன்னாடி பழைய வீடியோஸ், இந்த பழையசனா ஒண்ணும் இல்ல. அருண் ஐபிஎஸ் எதுக்கு போட்டீங்க அந்த இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ. அருண் ஐபிஎஸ் போட்டதுக்கு நிறைய வீடியோ போட்டு வச்சிருக்கேன் போல யூடியூப் ஷாட்ஸ்ல. உடம்பு தள்ளிருக்கான். அருண் ஐபிஎஸ் ஆல வந்து தமிழ்நாட்டிலே அதிக பாதிக்கப்பட்டவன் அவன் தான்டா. அவன் போடதான் செய்வான். என்ன பண்றது? அண்ணா, அதுவும் இல்ல எத்தனை இல்ல குண்டாஸ்ரா இல்ல அது? இல்ல இதுல வர்ற இல்ல எப்படிடா வர்ற ஷாட்ஸ் எப்படின்னா ஒரு ஷாட்ஸ்ல கூலா பேசுறான், இன்னொரு ஷாட்ஸ்ல டென்ஷன் இல்ல ஆவான். 6 மணிக்கு வந்து அவனை டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னா 5 மணிக்கு தலைவன் மேல குண்டாஸ் போட்டான்டா. ஆனா இல்ல அந்த டெம்ப்ளேட் ஞாபகம் இருக்கா? 5 நிமிஷத்தில் ஏதாவது திரும்ப அரசான சரிதான் இதுன்ற மாதிரி தான் ஆமா, விடுதலையாகி திரும்ப அரசானாங்க. வெளியே வந்த உடனே புடிச்சு உள்ள சவுக்கு போட்டாங்க. சங்கருக்கு ஜாமீன் கிடைத்தது. ஆனா சவுக்கு சங்கருக்கு மீண்டும் ஜாமீன் மீண்டும் கிடைத்தது. கை கட்டப்பட்டார். மீண்டும் அதே வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டார். ஆனா என்ன இருந்தாலும் விக்னேஷ் bro. ஆனா அலெக்ஸ் ஒரு 2-3 நாளா ஒரு டாபிக் ஒன்று போயிட்டு இருக்கு பாத்தியா? அரசு கேபிள்ல பாலிமர் எல்லாம் புடிங்கி விட்டாங்க. நடக்கவே இல்லடா. ஆமா அது என்ன இல்ல இல்லடா அது உண்மையா பொய்யோ ப்ரோ? ஆனா அது பண்ணணும் ப்ரோ. ஏங்க கொஞ்ச நஞ்சமா வாழ்றானுங்க. ஏங்க நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. இல்ல சொல்றேன், அது பொய்தான் இருந்தாலும். சரி 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 நான் தெரியாம கேக்குறேன். அப்படியே பண்றதா இருந்தாலும் கண்டிப்பா முதல்ல பண்ணுவாங்க கவர்மெண்ட். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளவு பேசுறீங்களே, உங்க வீட்டுல அரசு கேபிள் டிவி எங்க வீட்டுல அததான் கேக்குறேன். இல்லையாடா எல்லாம் இல்ல நான் ஆட்டோ அரசு கேபிள் தான் யூஸ் பண்றேன், ஓகேவா? நான் குடிசையில தான் வாழுறேன், ஓகேவா? நான் பட்டன் போன் தான் யூஸ் பண்றேன். நான் குடிசையில தான் வாழுறேன். அரசு கேபிள் தான் யூஸ் பண்றேன். கலைஞர் கொடுத்த டிவி தான் யூஸ் பண்றேன். கலைஞர் கொடுத்த பேனா இன்னும் இருக்கா? ஆமா, நான் கைத்து கட்டல தான் படுக்கிறேன். விக்னேஷ் bro, என்னையா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கலைஞர் கொடுத்த டிவி ஒரு நிமிஷம் இல்ல என்னையா ஒரு நாள் இல்ல குமார் விக்னேஷ் bro வீட்டுக்கு போய் பல சார் இந்த பெண் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? இதுக்கு நாங்க ஏதாவது பண்ணி இப்பயும் வந்து கலைஞரோட வழியில கலைஞர் மாதிரியே தான் வந்து ட்ரெயின்ல போறேன். வெளிநாட்டுல கலைஞர்னா ட்ரெயின் டிக்கெட் இல்ல. அலெக்ஸ் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எப்பயுமே டிக்கெட் கேட்டது கிடையாது. ஏன் தெரியுமா? தண்டவாளத்துல படுத்துருவேன் டிக்கெட் கேட்டா. சரி விக்னேஷ், அலெக்ஸ் நாளைக்கு தான்டா என் பையன் ஃபர்ஸ்ட் டே 10th போறான். அவனுக்கு விஷ் பண்ணுங்கடா. ஹலோ என்ன இப்ப 10th போறியா? ஆமாண்ணா. போடு நல்லா படி, மார்க்ஸ் காட்டு. உங்க அப்பா முக்கியமா உங்க அப்பா ரொம்ப பேசுவாரு. அவர் வந்துட்டாதான் அவர் பேசும்போது பக்கம் படிக்காரு. நல்லா படிச்சுட்டு போய் கோல்டு செயின் வாங்கினா. இன்னொன்னு 10th ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துரு. கஷ்டமா எங்களால எடுக்க முடியல, விக்னேஷ் ப்ரோவால எடுக்க முடியல. தளபதி கிட்ட அவார்டும் இல்லடா, நான் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். சொல்லு லாஸ்ட்ல கண்ட்ரி சாக்ல ஒரு அடி. வாழ்த்துக்கள். நல்லா படிப்பா. சரிப்பா. விக்னேஷ் ப்ரோ அது என்ன பையன் கிட்ட எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க? போய் படுப்போன்னு மணி 12 ஒரு நிமிஷம் சொல்லு. இல்ல 10th எவ்வளவு மார்க்? யார் நானா? நான் தான் படிக்கவே இல்லையே. எதுவும் படிக்கலையா 10th ஃபெயில் நான். கரெக்டா இருக்காங்க. அது அப்பெல்லாம் வந்து தலைவர் ஃபேனா இருந்தாரு. இல்லடா டேய் பைத்தியம். 10th லூசுங்களா பேசுறதுக்குள்ள 10th ஃபெயில். ஆனா நான் வந்து ஓபன் யூனிவர்சிட்டியில படிச்சு பிபிஏ முடிச்சிட்டேன்டா. 10th ஃபெயில்ன உடனே நானும் அந்த படத்துல ஒரு ஹீரோயின் மாதிரி ஒண்ணு வந்திருக்குன்னு பார்த்தேன். சரி இல்ல மத்தவங்க 10th எவ்வளவு? நானா 298. 298. ஆமாங்க.
330 நான். நான் 350. நான் தான் இருக்கிறது நான் 350. அது 350. 350. நானா அந்த காலத்துல வந்து மெழுகுவத்தி கொளுத்தின்னு மண்ணான இதெல்லாம் இந்த மாதிரி மண்ணான பேசக்கூடாது. விளக்குல இல்ல, இல்ல, பிடிச்சு tubelight போட்டா இல்ல மட்டும் இல்ல. மண்ணான tubelight போட்டா விளக்குல மட்டும் இல்ல, பிடிச்சு bus stand வர மாதிரி. நான் 10th வந்து 486 மார்க் எடுத்தது பாத்தீங்களா காரணம் எங்க கலைஞர் இல்ல, தாத்தா இல்ல, தான். இல்ல இல்ல இந்த மாதிரி அவன் மக்கள் தான் பக்கத்துல வச்சுக்கூடாது. பாத்தீங்களா அவன் எல்லாம் டியூப்லைட் வெளிச்சத்துல படிச்சிருக்கான் இது இது என்னங்க இது? இல்ல 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 நான் கலைஞர் தாத்தா கிட்ட டியூஷன் போனேன் நானு. ஓ, கலைஞர் உனக்கு கலைஞரால பாஸ் பண்ணிருக்கேன் வந்து. அலெக்ஸ் கலைஞர் தாத்தா அலெக்ஸ் பாஸ் அவரு கலைஞர் போட்டிருப்பாருல கண்ணாடிய அது பாத்திருக்கியா? அது நான் ப்ரோ அது பாத்திருக்கேன், ஆனா எடுத்து பார்த்தேன். அந்த கண்ணாடி இல்ல அது இவ்வளவு பெருசா, ஆனா உண்மையில அது இல்ல குமார், நம்மளுக்கு எல்லாம் போட்டா பாதி மூஞ்சே மறைஞ்சிரும் சொல்லுவோம் பாரு, இவ்வளவு பெருசா இருக்குது. அவரு இல்ல 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 அவன் ஆனா அது என்ன இல்ல இல்ல தெரியல. எப்படி எப்படி அவன் பாத்திருப்பான் அந்த கண்ணாடிய. ஏன்னா டியூஷன் படிச்சு ஆனா விக்னேஷ் ப்ரோ, இல்ல எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, அது என்ன ஸ்டைல் கண்ணாடி எனக்கு புரியல. அந்த காலத்துல இது ஸ்டைல் பேர் இருக்குல்ல, என்ன ஸ்டைல் அது? இல்லடா அந்த கண்ணாடி போட்டு சைட்ல பார்த்தா கூட தெரியாது, நேரா மூஞ்சி வச்சுட்டு சைட்ல வந்து கருப்பா என் வாயில வந்து வேற வந்துச்சு, ஆனா சொல்ல முடியாது. வேண்டாம் வேண்டாம் தலைவர. இல்ல இல்ல குமார், கலைஞர் எல்லாம் நீ படிச்சிருப்பியா? இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போயிருப்பியா? இல்ல இல்ல அவருதான் பிளைட் கொண்டு வந்து டிராப் பண்ணி. நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்தா கூட வந்து கலைஞர் தாத்தா மாதிரியே தான் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேனே. ஏன் குமரா மார்டின் சாவு இல்ல குமரா ஹீத்ரூ வரைக்கும் அவர் தான் ஓட்டின்னு வந்தாரு கேள்வி கொண்டு. ப்ரோ இன்னைக்கு எப்படி சொல்றது, நீங்க கையில வச்சுக்கிற ஐபோனுக்கே ஃபர்ஸ்ட் மாடல் எடிஷன் அவர் தான் எழுதி வச்சு. அப்போ உயிரோட இருந்தாரு ப்ரோ, உங்களுக்கு இப்பதான் இருந்தாரு அவரு. அப்போ உயிரோட ஃபர்ஸ்ட் மாடல் ஹீத்ரோல கலைஞர் போஸ்டர் இருக்கு, வெளிநாட்டுக்கே இவர் தான் ஃபிளைட் விட்டாருன்னு. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல விக்னேஷ், ஒரு பர்த்டே அப்போ வரும்போது தான் கேட்டேன், கலைஞர் பர்த்டே இப்பதானே வந்துச்சு இந்த இதுல. கலைஞர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, இந்த அவரு பீரியட்ல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிருப்பாங்க. கலைஞர் தாத்தாவை தூக்கிட்டு போகலாம். ஆனா லோகேஷ் தான் இல்ல, எப்படி நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன வாழ விடுனே அப்படின்ற மாதிரி போயிட்டான். எல்லாத்துக்கும் குமரன் ப்ரோ சொல்லுங்க. யூகேல எங்க இருக்கீங்க? நான் லண்டன்ல தான். ஓகே ஓகே ஓகே, நான் லிவர்பூல். விக்னேஸ்வர காதல் அது தப்பா கேட்டிருக்கேன். நான் பாத்திருக்கேன். டேய் அலெக்ஸ், இன்னொன்னு தெரியுமா? இங்க வந்து பிளாக் பூல்னு ஒரு இடம் இருக்குது. உண்மையில இருக்குதுடா, போய் எனக்கு பக்கம் தான் ப்ரோ. அதுக்கு இல்லாம ஃபேனா இருக்கிற, அதுக்கு அப்புறம் ஃபேனா இருக்கிற செத்த பாம்பு தானே. ஆனா மேட்டர் இல்லங்க, இல்ல போன என்னடா எல்லாம் ஏதோ சொல்ல இல்லடா அத நான் பார்த்தேன். இல்ல ஒரே நிமிஷம், இவங்க யார் தாத்தாவோட இவங்க சார்பட்டா பரமுறை எடிட் ஒண்ணு பார்த்தேன். வேம்புலி நான்